Friends, இன்னைக்கு மணப்பெண் ஸ்பெஷலா நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோவக்காவை யூஸ் பண்ணியும் கோஸை யூஸ் பண்ணி எப்படி சூப்பரான பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சேனலுக்குள்ள போலாம். இன்னும் மணப்பெண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2 அழக் பாஸ்மதி அரிசி எடுத்து நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா 1 டைம் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அரிசி உதிரியா நம்ம குக்கர்ல செய்யறதுக்காக ஒரு டிப் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நம்ம கழுவி வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை அந்த நெய்யில போட்டு கரெக்டா 1 நிமிஷம் அளவுக்கு நீங்க மிதமான தீயில வச்சு பரட்டி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா குக்கர்ல செஞ்சா கூட உங்களோட பிரியாணி வந்து டபரால செஞ்ச டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கூட உங்க அரிசி வந்து ஒட்டவே ஒட்டாது, குழையவும் குழையாது. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டிப்பை நீங்க கண்டிப்பா ஒவ்வொரு பிரியாணிக்கும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க குக்கர்ல செய்யும் போது. அடுத்து நம்ம குக்கர் வச்சுக்கலாம். 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 5 பொடியை நறுக்கிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அடுத்து 2 அழக் அரிசிக்கு 2 பெரிய வெங்காயம் பிரியாணிக்கு கட் பண்ற மாதிரி நீட்டா மெலிசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 பழமான தக்காளியை நல்லா நீட்டா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வதங்குறதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 200 கிராம் அளவுக்கு கோஸை வந்து சீவல்ல போட்டு துருவி எடுத்துக்கோங்க. அதை நீங்க ஆட் பண்ணிடுங்க. புளிப்பு இல்லாத தயிர் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சிட்டிகை மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கலர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சிறுபருப்பு வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன். அதை நம்ம வந்து கலந்து வச்சிருக்க கலவையில வந்து ஆட் பண்ணிடுங்க. வேக வைக்க தேவையில்ல, சிறுபருப்பை ஊற வச்சா மட்டும் போதும். 3 ஸ்பூன் அளவுக்கு போதும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க எந்த கிளாஸ்ல அரிசி அளந்தீங்களோ அந்த கிளாஸ்ல வந்து 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்தீங்கன்னா 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைக்கணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அப்படின்ற பதத்துல நீங்க கரெக்டா வைங்க. வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. ஒரு கொதி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி அரிசி, அதாவது நெய்யில வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை வந்து இதுல போட்டுட்டு கலந்து விட்டுருங்க. கரெக்டா தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குக்கர் போட்டு மூடிடுங்க. ஹை ஃப்ளேம்ல வைங்க, பட் விசில் போடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள நம்ம கோவக்காவை என்ன பண்ணிடலாம், பஜ்ஜி மாவு எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மாவுல தண்ணி ஊற்றி பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை கரைக்கிறதுக்குள்ள நமக்கு வந்து விசில் இருந்து ப்ரெஷர் வெளியில வந்துடும். ப்ரெஷர் வந்தோடனே நீங்க விசில் போட்டுருங்க. 10 நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பஜ்ஜி மாவுல தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காவை ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்க பஜ்ஜி மாவுல போட்டுருங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்பூனால எடுத்து மீடியமான ஃப்ளேம்ல வந்து வச்சு உங்க பஜ்ஜை வந்து நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொன்னிறமா பொரிச்சு எடுத்தீங்கன்னா இதுவே வந்து பார்க்கவே சூப்பரா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம், அதாவது விசில் வரக்கூடாது. 10 நிமிஷம் நீங்க சிம்ல வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்க அரிசி வந்து பக்குவமா வெந்திருக்கும். ஒட்டவே ஒட்டாது, உடைஞ்சிருக்காது. நான் கிளற மாதிரியே பக்குவமா கிளறுங்க. அப்பதான் அரிசி உங்களுக்கு உடையாம நல்லா பக்குவமா கிடைக்கும். எவ்வளவு நீட்டா எவ்வளவு சூப்பரா குழையாம கிடைச்சிருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரியாணி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கோவக்காய் பஜ்ஜை வந்து இதுல ஆட் பண்ணிடுங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கோவக்காய் பிளஸ் கோஸ் பிரியாணி. சின்ன பசங்களாம் வந்து காய்கறிகள் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எனக்கு வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை நீங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் லஞ்சா கூட நீங்க கொண்டு போகலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டான ரெசிபி. இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையே இல்லை. அதில் இருக்க கோவக்காவே உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஃபைனலாக இறக்கும் போது நெய் விட்டு இறக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.